ஒன்றுக்கு 4 விலை. கோபால் சார், கோபால் சார் என்று வாசலில் குரல் கேட்டது. குளித்துவிட்டு வந்து பூஜை செய்து கொண்டிருந்த கோபாலின் செவிகளில் அவரை யாரோ வீட்டு வாசலில் நின்று கூப்பிடுவது கேட்டது. சரசு, வாசல்ல யாரோ என்னை கூப்பிட்ற சத்தம் கேட்குறது. பூஜை செஞ்சிட்டு இருக்கேன், சித்த போய் யாருன்னு பாரு என்றார் கோபாலன். சமையலில் ஈடுபட்டிருந்த அவர் மனைவி சரஸ்வதி அடுப்பை அணைத்துவிட்டு புடவை தலைப்பை இழுத்து கழுத்தை மூடிக்கொண்டு வெளியில் வந்து பார்த்தாள். 7-8 பேர் நின்று கொண்டிருந்தனர். ராமன், தங்கப்பன், வெங்கடேசன், ஜாஃபர், டேனியல், ஆரவாமுது, காவேரி. எல்லாருடைய முகத்திலும் லேசான கோபம் தெரிந்தது. கோபால் சார் இருக்காராமா என்று கேட்டான் தங்கப்பன். கைவண்டியில் வாழைப்பழம், சப்போட்டா, திராட்சை, சாத்துக்குடி ஆகியவைகளை வைத்து தெரு தெருவாக சென்று விற்பவன். பூஜை பண்ணிட்டு இருக்கார், சேர்த்து இருங்க, இப்போ வந்துடுவார் என்று அவர்களிடம் சொல்லிவிட்டு உள்ளே வந்தாள் சரசு. ஸ்கூல் கட்ட கமிட்டி போட்டிருக்க, அவளாம் கும்பலாக வந்திருக்கா, பார்த்தா கொஞ்சம் கோபமாக இருக்கிற மாதிரி தெரிகிறது என்றாள் கணவரிடம். கோபமாக இருக்கிற மாதிரி இருக்காளா என்று கேட்டபடி பூஜையை முடித்து வந்த கோபாலன், வாங்க வாங்க, என்ன கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கேன் என்றார் அவர்களை பார்த்து. கோபால் சார், நீங்கள் கொஞ்சம் எங்கள் கூட இப்போ வரணும் என்றார் வெங்கடேசன். ஸ்கூல் பில்டிங் கட்ட பணம் இல்லாமல் கஷ்டப்படுறோம், யாராவது டொனேஷன் தரேன்னு சொல்லியிருக்காளா? இல்லை, சட்டையை போட்டுக்கிட்டு கொஞ்சம் வாங்க கோபால் சார் என்றார் ஜாஃபர். எல்லோரும் ஏதோ கோபத்தில் இருக்கின்றனர் என்பது புரிந்தது கோபாலுக்கு. என்ன சமாச்சாரம், என்ன கோபம் என்றெல்லாம் இப்போது விசாரித்து கொண்டிருப்பதை விட கூட போய் என்னவென்று பார்த்து விடுவது தான் நல்லதென்று தோன்றின்று கோபாலுக்கு. சட்டையை மாட்டிக்கிட்டு அவர்களுடன் புறப்பட்டார். வழியில் எவரும் அவருடன் பேசவில்லை. ஸ்கூல் கட்டணம் கட்டி கொண்டிருக்கும் இடத்துக்கு எல்லோரும் வந்து சேர்ந்தனர், நின்றனர். ஏன் என்ன இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க சொல்லுங்க என்பது போல அவர்களை பார்த்தார் கோபாலன். பில்டிங்கை பாருங்க கோபாலன் சார் என்றார் ஆரவாமுது. பார்த்தார் கோபாலன். பேஸ்மெண்ட்டோடு நின்று கொண்டிருந்தது ஸ்கூல் பில்டிங். பணம் இல்லைன்னு வேலையை நிறுத்தி வச்சுருக்கோம், அதனால் பேஸ்மெண்ட்டோட பில்டிங் நிற்கிது. அதுக்கு என்ன இப்போ என்றார் கோபாலன். அந்த கிராமத்தில் 5ஆம் வகுப்போடு முடிகிற ஒரு சின்ன ஸ்கூல் தான் இருந்தது. 8வது வகுப்பு 10வது வகுப்பு வரை குழந்தைகள் படிக்க ஒரு ஸ்கூல் இல்லை. 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஸ்கூலுக்கு தான் குழந்தைகள் போக வேண்டியிருந்தது. பஸ் கிடையாது. சாலைகளும் குண்டும் குழியும் தான். ஸ்கூல் பேக் டிஃபன் கூடையோடு நடந்துதான் குழந்தைகள் போய் கொண்டிருந்தனர். கோபாலுக்கு தான் உள்ளூரிலே ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தால் என்னவென்று முதலில் தோன்றியது. ராமன், தங்கப்பன், வெங்கடேசன், ஜாஃபர், டேனியல், ஆர்வாமுது என்று ஊரின் பலதரப்பட்ட மக்களில் ஒரு சிலரை அழைத்து ஊருக்கு ஒரு பள்ளிக்கடை இருந்தாக வேண்டிய அவசியத்தை வற்புறுத்தி பேசினார். எல்லோருக்கும் அவர் பேசியது பிடித்திருந்தது. பணத்துக்கு எங்கே போகிறது என்றார் டேனியல். முதல்ல ஒரு கமிட்டி போடுவோம், அப்புறம் டொனேஷன் கேட்போம் எல்லார்கிட்டையும் என்றார் கோபாலன். அப்புறம் கவர்மெண்ட் உதவுமா என்றார் ராமன். கவர்மெண்ட்டுக்கு பெட்டிஷன் கொடுப்போம், கலெக்டர் போய் பார்ப்போம் என்றார் கோபாலன். நீங்களே கமிட்டி தலைவராக இருங்க கோபாலன் சார், நாங்கள்லாம் கமிட்டி மெம்பர்களாக இருக்கிறோம் என்றனர் எல்லோரும். கமிட்டி அமைக்கப்பட்டது. சின்ன மிராசுவை போய் பார்த்தனர். அவர் நல்ல காரியம் பண்ணுறீங்க, 1 ஏக்கர் நிலம் தரேன் என்று சொல்லி கொடுத்தார். ஆளுக்கு 100, 500, 1000 என்று கொடுத்தனர். செங்கலும் சிமெண்ட்டும் வந்து இறங்கிற்று. கொத்த வேலைக்காரர்கள் வந்தனர். ஒரு நல்ல நாளில் பூமி தோண்டப்பட்டு அஸ்திவாரம் போடப்பட்டு கட்டட வேலை தொடங்கிற்று. இப்படி திரும்பி பார்ப்பதற்குள் கட்டடம் பேஸ்மெண்ட் வரை வந்துவிட்டது. அதற்கு மேல் கட்டட வேலை நடக்க பணம் இல்லாமல் வேலை பாதையிலே நின்றுவிட்டது. பார்த்தீங்களா கோபால் சார், பில்டிங் பாதையிலே நிற்கிது என்றார் ஜாஃபர். பணம் இல்லை நிற்கிது என்றார் கோபாலன். பணம் இல்லாமல் நிற்கல கோபால் சார், பின்ன உங்கள் முரட்டு பிடிவாதத்தால் நிற்கிது. என்னால்? ஏன் பிடிவாதத்தால் என்று பதறியபடி கேட்டார் கோபாலன். ஆமாம், உங்கள் பிடிவாதத்தால் தான் பாதியிலே நிற்கிது. பணத்தை அள்ளி கொடுக்க கனகசபை ரெடியாக இருக்கார். நியாயம், உண்மை, நேர்மம்,
சத்தியம் ஆகியவற்றை மாணவர்களுக்கு போதிக்கிற ஸ்கூல் இருக்கிற கட்டடம் நியாயமான, உண்மையான, நேர்மையான, சத்தியமான வழியில் வந்து பணத்தாலே கட்டப்பட்டதாக இருக்கணும். அப்போது தான் அங்கே படிக்கிற குழந்தைகள் ஒழுக்கமானவங்களா வருவாங்க. அதனாலே பாவமான வழியில் பணம் சம்பாதிக்கிற கனக சபையிலேருந்து ஒரு சல்லி காசு கூட வாங்கக்கூடாதுன்னு பிடிவாதம் பிடிக்கிறீங்க. எங்களையும் தடுக்கிறீங்க. அதனால் ஸ்கூல் கட்டடம் பாதியிலே நிற்கிது. அதுதான் உங்கள் மேலே எங்களுக்கெல்லாம் கோபம் என்றார் வெங்கடேசன். அதே தான் இப்போ சொல்கிறேன், எப்பவும் சொல்வேன். ஊருக்காரங்க எல்லாம் கனக சபையோட பெரிய மளிகை கடையில் அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் வாங்குகிறோம். ஒன்றுக்கு 10 கிலோ வச்சு விற்கிறான் கனக சபை. வாயை மூடிக்கிட்டு வாங்குகிறோம். அவரோட ஜவுளி கடை, ஃபார்மசி, ஃபேன்சி ஸ்டோர், ரெடிமேட் ஷாப், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லாம் கொள்ள விலை வச்சு விற்கிறான். நல்லா தெரியுது அவன் நல்ல வழியிலே தொழில் பண்ணணுன்னு. அது தெரிஞ்சும் அவன் கடையிலே போய் எல்லாரும் எல்லாம் வாங்குகிறோம். அப்படிப்பட்டங்கிட்ட பணம் வாங்கி ஸ்கூல் பில்டிங் கட்டுறதை விட நம்ம குழந்தைங்க பக்கத்து மீனாட்சிபுரத்துக்கு கால் வலிக்க கால் தேய நடந்து போய் படிச்சுட்டு வர்றது எவ்வளோ மேல் என்றார் கோபாலன். படபடவின உங்கள் முடிவை மாற்றிக்க மாட்டீங்களா கோபாலன் சார் என்றார் டேனியல். மாட்டேன், நிச்சயமா. கோபாலன் முன் வந்தார் வெங்கடேசன். எங்களை மன்னிச்சிடுங்க சார். ஒரு தனிப்பட்ட மனிதரை விட ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டி முடிக்கிறது தான் எங்களுக்கு முக்கியம். உங்களை கமிட்டி தலைவர் பதவியிலேருந்து நீக்கிறோம். ஜாஃபரை தலைவராக போடுறோம் நாங்கள் எல்லாரும் என்று சொல்லிவிட்டு நடந்தார் வெங்கடேசன். இதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல சார் என்பது போல கோபாலை திரும்ப திரும்ப பார்த்தபடி சென்றனர் மற்றவர்கள். என்ன சொன்னார் கோபாலன் சார்? நான் கொடுக்குற பணம் வேண்டான்னு சொன்னாரா என்றார் கனகசபை. ஆமாம் என்றனர். ஏன் உங்கள் பணம் வேண்டாமாம்? அது நியாயமான முறையில் நீங்கள் சம்பாதிக்கவில்லையாம். உங்கள் கடையில் பொருட்கள் எல்லாம் விலையை நிறைய வச்சு எங்களை விற்று சம்பாரிச்ச பணம் என்றார் ராமன். கனகசபை திரும்பி கணக்கு புள்ளை பார்த்தார். ஐயா என்று உடம்பை வளைத்து அவர் முன் வந்து நின்றார். கையில் கேஷாக எவ்வளோ இருக்குது கணக்கு புள்ள? கண்களை மூடி வலது கை ஆட்காட்டி விரல் அப்படி இப்படி ஆட்டி பிறகு விரல்களை ஒவ்வொன்றாக மடக்கி பிரித்து 50,000 இல்லை 60,000 இருக்கும் ஐயா என்றார் கணக்கு பிள்ளை. அவ்வளோ அப்படியே அள்ளி லெதர் பேக்கில் போட்டுக்கொண்டு வாங்க என்றார் கனகசபை. கொண்டு வந்து நீட்டினார் கணக்கு பிள்ளை. அதை வாங்கி கக்கத்தில் வைத்து கமிட்டி மெம்பர்களை பார்த்து வாங்க போகலாம் என்றார். எங்கே சார் என்றார் ராமன். கோபாலன் சாரை பார்க்கதான் என்றார் கனகசபை. லெதர் பேக்கில் பணமா? ஸ்கூல் பில்டிங் கட்ட கொடுக்கதான் என்றார் கனகசபை. உங்கள் பணத்தை வாங்க மாட்டேன் கோபால் சார் பிடிவாதமாக இருக்காரே சார், வந்து பாருங்க என்றபடி முன்னே நடந்தார் கனகசபை. நடப்பது என்னவென்று தெரியாமல் அவருடன் மற்றவர்களும் நடந்தனர். அரைகுறையாக இருக்கும் ஸ்கூல் கட்டடத்தின் முன் குவிந்து வைத்திருந்த மண் குவியலின் மீது உட்கார்ந்து முழுமை பெறாத ஸ்கூல் கட்டடத்தையே கண்களில் கண்ணீர் பளபளக்க பார்த்து கொண்டிருந்தார் கோபாலன். கோபாலன் சார், ஸ்கூல் பில்டிங்கை கட்டி முடிக்க முதல் தவணையாக பணம் 60,000 ரூபாய் இருந்தாங்க என்று நீட்டினார் கனகசபை. வேண்டாம் உங்கள் பணம் என்றார் கோபாலன். இது ஏன் பணம் இல்லை கோபாலன் சார், மக்கள் பணம், உங்கள் எல்லாருடைய பணம் என்றார் கனகசபை. என்ன சொல்கிறீங்க கனகசபை? இந்த ஊர் மக்கள் எல்லாம் தங்களுக்கு தேவையான பொருட்களை என்னுடைய பல்வேறுபட்ட கடையில் வருஷக்கணக்காக வாங்குறாங்க. ஒன்றுக்கு 4 விலை வச்சு அவங்களுக்கு விற்றுக்கிட்டு வரேன். ஒன்று எனக்கு, மற்ற 3 விலையும் அவங்களுடையது தான். அதுதான் இந்த பணம். இது ஏன் பணமும் இல்லை கோபாலன் சார், நம்ம ஊர் மக்களுடைய பணம். ஸ்கூல் பில்டிங்கை ஏன் பணத்தால் இல்லை மக்கள் பணத்தாலேயே கட்டுங்க, முடிங்க. ஸ்கூலுக்கு லைப்ரரி, லேபரேட்டரி கட்ட எல்லாம் இன்னும் பணம் தரேன். அதுவும் மக்கள்கிட்ட இருந்து நான் ஒன்றுக்கு 4 விலை சொல்லி விற்ற பணம் தான். கோபாலன் எழுந்து கனகசபை கொடுக்கும் பணத்தை கண்ணை மூடி பெற்றுக்கொண்டார்.